நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஹை, ஹவு டு ஜாயின் நீட் ஆர்எஸ்கே யூடியூப் மெம்பர்ஷிப், ப்ளீஸ் ப்ரொவைட் டீடைல்ஸ். வி ஆர் இன் சிங்கப்பூர், ஸோ கான்ட் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க சிங்கப்பூர்ல இருந்துட்டு நம்மளோட சேனல் வந்து அக்சஸ் பண்றாங்க. அதுல ஜாயின் பட்டன் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அங்க இருக்கிறது சிங்கப்பூர் டாலர்ஸ். சரியா, நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறதுனா 799 ருபீஸ் வந்து ருபீஸ்ல நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப நீங்க வந்து என்ன அதை அக்சஸ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதர் கண்ட்ரீஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்க கண்ட்ரிக்கான கரன்சி வந்து அதுல எவ்வளவு அப்படிங்கிறது இருக்கும். அது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உங்க கரன்சியில வந்து அது ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, இப்ப பாருங்க, நமக்கு அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தும் நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய சேட் வந்துட்டு இருக்கு. அதர் கண்ட்ரீஸ்ல ஜாயின் பண்ணனாலும் அவங்களுக்கு இதே ப்ரொசீஜர் தான், எந்த இஷ்யூஸும் இல்லை. சரியா, இப்ப நம்ம ட்ரிக்ஸ் போயிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரிக் பார்க்கலாம். பாருங்க, நீட் ஜேஇ பிசிக்ஸ் ஷார்ட்கட்ல ட்ரிக் நம்பர் 22, ஃபோர்ஸ் வென் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர்டு. அப்ப ஒரு சார்ஜ் இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? ரெண்டு சார்ஜஸ் இருக்கு, இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இது ஒரு பர்டிகுலர் வேல்யூ. ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னும் நெகட்டிவ் சார்ஜ். இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சார்ஜை இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது இந்த சார்ஜ்ல மேக்னிடியூட் வேரியேஷன் இருக்கும். அப்ப இதுக்கு நடுவில் கூடிய ஃபோர்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறது இது டெரிவேஷன் இருக்கு. ஆனா உங்களுக்கு சிம்பிளா இப்ப சொல்லி தர போறேன் பாருங்க. 2 point charges A and B having charges plus Q and minus Q respectively are placed at certain distance apart and the force acting between them is F. அப்ப ரெண்டு சார்ஜ் இருக்கு, ஒன்னு வந்து பிளஸ் Q, இன்னொன்னு வந்து மைனஸ் Q. இது பிளஸ் Q அப்படின்னா இது வந்து மைனஸ் Q. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க? F அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை என்ன பண்றாங்கன்னா, if 25% ஆஃப் சார்ஜ் ஏ, இது வந்து சார்ஜ் ஏன்னு வச்சுக்கலாம், இது சார்ஜ் பின்னு வச்சுக்கலாம். 25% ஆஃப் சார்ஜ் ஏ இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு சார்ஜ் பி, தென் the force between them charges becomes. இப்ப புதுசா இப்ப சார்ஜ், இப்போ 25% ஆஃப் த சார்ஜ் இங்க இருந்து இங்க கொண்டு போயிடுறோம். அப்ப இந்த நியூ ஃபோர்ஸ் between them என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப 25% ஆஃப் த சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 25% அப்படின்னா என்ன சொல்லலாம்? 1/4. சரியா, அப்ப 1 - 1/4 என்ன வருதுன்னு பாருங்க, 3/4 அப்படிங்கிறது வரும். 3/4 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 3/4 ஸ்கொயர் பண்ணா 9/16 வரும். அதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலா நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், கான்செப்ட் எல்லாம் போய் போகணும். அந்த அளவு இல்லாம நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன கண்டிஷன்னா இங்க பிளஸ் கியூனா இங்க மைனஸ் கியூன்னு இருக்கணும். இதான் கண்டிஷன். சரியா, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னங்கிறது கொடுத்துட்றாங்க. இப்போ 25% அப்படின்னா என்ன? 1/4. அப்ப 1 - 1/4 போட்டீங்கன்னா என்ன வரும்? 3/4 வரும். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 9/16 வருது. அப்ப 9/16 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. அப்ப 9/16 F அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். சரியா, இதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா, 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு, இது ட்ரிக் நம்பர் என்னன்னா 22 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே.